அபிராமி. ஆட்டோல தான் வந்திருக்கா. ஜெயராமனை பத்தி விசாரிச்சிருக்கா. சந்தேகமே இல்லடா. எனக்கு தேவையான பென் டிரைவ் வைஃப் கிட்ட தான் இருக்கு. ஜெயராமனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு கூட அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் கதை முடிஞ்சதுடா. Chapter is closed. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? என் வைஃப் என்ன பண்ணுவான்னு சொல்றேன்டா. பென் டிரைவ்ல இருக்கிற விஷுவல பாப்பா சேட்டையும் ஜெயராமியும் போட்டு தள்ளினது. போலி மருந்த தமிழ்நாடு முழுக்க சேல்ஸ் பண்ணது எல்லாம் நான் தாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்குவா. முதல் வேலையா என்ன போலீஸ் கிட்ட போட்டு கொடுப்பா. போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கையில விலங்க மாட்டி ஒரு ரவுடி மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போவாங்க. லாக்அப்ல வச்சு எனக்கு லாடம் கட்டுவாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்கும். போதை மருந்து கடத்தலை விட போலி மருந்து விற்கிறது பெரிய தப்புன்னு ஜட்ஜு சொல்லுவார். எனக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பார். லட்ச லட்சமா கோடி கோடியா கரன்சி எண்ண வேண்டிய என்ன காலம் பூரா கம்பி எண்ண வச்சிருவானா. உங்க பொண்டாட்டிகிட்ட நைஸா பேசி பென்ட்ரைவ வாங்க முடியாதா சார்? ஏய், காப்பாத்துறவளா இருந்த கால்ல கூட விழுந்துட வேண்டாம். கழுத்தா இருக்கிறவனா அவன். இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னா எனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு என் வைஃப்க்கு தெரியாம அந்த பென் டிரைவை தூக்கணும், இல்லைன்னா என் வைஃபையே தூக்கணும். பொண்டாட்டியே கொலை பண்றேன்னு சொல்றீங்களா சார்? ஏய், உன் பாஸோட வைஃபுக்காக நீயே இவ்வளவு ஃபீல் பண்ற. நான் அவ கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்தவன். எனக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா வேற வழி இல்லைங்க. பெத்து போட்ட அம்மாவா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் எதிரின்னு வந்துட்டா எல்லாமே ஒண்ணுதான். சார், சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல சார். அவங்க பெரிய கலெக்டர், தூக்குறது பெரிய ரிஸ்க் சார். எல்லாம் யோசிச்சு தான்டா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என் ஒய்ஃபை கொல்றதை விட பென்ட்ரைவ் வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவ பென்ட்ரைவை வேற யாருக்கும் கொடுக்க சான்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். கிடைக்கலன்னா சார், இப்போ நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு சார். பென் டிரைவ் கிடைச்சிருச்சுன்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது, ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஏன் சார் சிரிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பென் டிரைவ் முனையில ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது என் வாழ்க்கை, என் ஸ்வீட் ஒய்ஃபோட வாழ்க்கை. என்ன இத்தனை நேரம்? ஒன்றும் இல்லைம்மா, லாஸ்ட் மினிட்ல மீட்டிங் அவாய்ட் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, முகம் அலுமிட்டு வாங்க, நான் சாப்பாடு கேட்குறேன். லேட் ஆகும்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லை, விஜி இன்னும் சாப்பிடல, நான் அவளோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். மணி 10 ஆச்சு, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவ ரூம்ல உட்காந்து அழுதுன்னு இருக்கா,
சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா. அலறாளா? அவளுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் உங்க தம்பியால தான். அவன் என்ன பண்ணா? ஒண்ணு இல்லனா அவளை ஆத்த பாத்துக்கோன்னு சொல்லி நான் பக்கத்து அது வரைக்கும் போயிருந்தேன். அதுக்குள்ள உங்க தம்பி வந்து யாரோ புதுசா ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவளை திருடின்னு சொல்லி அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணிட்டான். அப்பல இருந்து நினைச்சு அழுதுன்னு இருக்கா. இதுக்காக தான் இன்னும் சாப்பிடாம இருக்கல. போய் அழைச்சிட்டு வா போ. ஓ வந்துட்டா, நீங்களே கேளுங்க. விஜி, என்ன டைம் தெரியுமா? ஏன் சாப்பிடல நீ? ராத்திரி நேரத்தில் வெறும் வயிற்றோட படுக்கக்கூடாது. போய் சாப்பிடு போ. கோகிலா, சாப்பாடு எடுத்து வை. வா. இன்னைக்கு எதுவும் வேண்டாம் அத்திம்பேர். காலம் வர என்னை மொத பஸ்ல ஏத்தி விட்டுடுங்கோ. நான் எங்க ஆத்துக்கே திரும்பி போயிடுறேன். ஒரே நாள்ல எங்களை எல்லாத்தையும் பிடிக்காம போச்சா நோக்கு? அப்படி இல்ல அத்திம்பேர். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவா. முதல்ல விபச்சாரி, இப்போ திருடி. இதே ஊர்ல இருந்தா இன்னும் என்னென்ன பழியெல்லாம் சுமக்க வேண்டி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல எந்த களங்கத்தையும் தாங்கிக்கிற சக்தி என் மனசுலயும் இல்ல, என் உடம்புலயும் இல்ல. இன்னொரு பக்கம் அப்பா எப்படி தனியா அல்லாடுறாளோன்னு பயமா இருக்கு. என்ன நாளைக்கே ஊருக்கு அமுச்சு வச்சுடுங்க. இத பாருமா, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறியோன்னு தோன்றது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வரதான் செய்யும். அதை பார்த்து பயந்து ஓடி ஒளிவே கூடாது. அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். உங்க அப்பாவை காப்பாற்றணும் தானே நீங்க வேலைக்கு வந்த. அதை விட்டுட்டு ஊருக்கு திரும்பி போறேன்னு சொன்னா யாருக்கு என்ன லாபம் வரப்போறது சொல்லு? இந்த விஷயத்துல நீ தோத்து போயிட்டா எல்லாருமே உன்னை அவமானப்படுத்த மாட்டாளா? சுப்பிரமணியம் பண்ணது தப்புதான் விஜய். நான் அதை நியாயப்படுத்துறதா நினைக்காத. அவன் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. உன்னை அந்த நிலைமையில யார் பார்த்திருந்தாலும் அப்படித்தானே தோணும். மத்தவான்னா நிதானமா யோசிப்பா. அவனுக்கு அந்த பக்குவம் இல்ல, கோவத்துல கைய நீட்டிட்டான். அவன் தெரியாம செஞ்ச தப்பு விஜய். அதை நீ பெருசுபடுத்தாத. நீ சும்மா இருக்கீங்களா? தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீ எந்த வகையிலும் இதை நியாயப்படுத்த முடியாது. டேய் சுப்பு, ஐயோ இப்ப எதுக்கு அவனை டேய் நீ கூப்பிடுறேன்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. பேசாம இரு. சும்மா பேசிட்டு. டேய் சுப்பு, வாடங்க. வேண்டாம், நான் சொன்ன நீ கேளு. சும்மா இரு. தினம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், கேட்காம இருக்க சொல்றேன். என்ன வாடங்க கூப்பிட்டியா? என்ன ஏண்டா ஒரு பொண்ணை என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ கை நீட்டி அடிச்சிருவியா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? என்ன மணி, அண்ணா வந்தது வராம என்னை பத்தி பத்த வச்சிட்டல? ஐயோ, என்னை பத்தி ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு தூக்கமே வராதே. ஐயோ இல்ல சுப்பு, நான் எதுவுமே சொல்லல. டேய், நீ பண்ண தப்புக்கு அவளை ஏண்டா கோச்சிக்கிற? ஏண்டா உன் பார்வையில இவ திருடி மாதிரி இருக்காளா? அப்படியே இருந்தாலும் அவளை நீ அடிச்சிருவியா? இவளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு நோக்கு என்னடா உரிமை இருக்கு? இதை பாருங்கண்ணே, நான் எந்த தப்பு பண்ணலன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் நன்னா தெரியும். இப்ப திரும்ப திரும்ப எதுக்கு அதையே கேட்டுட்டு இருக்கேன்? டேய், இப்ப கூட நீ திமிரா பேசுறே தவிர செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்ணணும்ன்றேன்? அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அம்மா தாயே, நீ யார் என்னன்னு தெரியாம உன் மேல கைய வச்சுட்ட, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேல உன் மனசு ஆறலனா உன் காலில் விழுந்து கெஞ்ச. ஐயோ, என்னங்க இது? எனக்கு யார் மேலயோ வருத்தமோ கோவமோ இல்ல. என் ராசி அப்படி. எங்க போனாலும் எனக்கு நிம்மதியே இல்ல. என்னால மத்தவங்களுக்கும் நிம்மதி இல்லாம போகுது. என் தலைவிதிய நொந்துகிட்டு தான் ஊருக்கு போறேன்னு சொன்னேனே தவிர உங்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. நீ ஊருக்கெல்லாம் ஒண்ணு போவானா, நீ நிம்மதியா போயிடுவ. அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்க முடியாது. வேலை செய்ய வந்த பொண்ணை அடிச்சே துரத்திட்டேன்னு எல்லாம் என் தலையை போட்டு உருட்டுவா. என்னால இனிமே உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. விஜய், அதான் அவனே சொல்லிட்டு போயிட்டானே. இனிமே அவனால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? போய் முகத்தை அலம்பிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ போமா, போய் முகத்தை அலம்பிட்டு வா. உனக்காக நாங்க வெயிட் பண்றோம். போ, நீ போய் சாதம் எடுத்து வை. போ. என்ன பொண்ணு போ. ஒண்ணு இல்ல விஷயத்தெல்லாம் கோச்சிக்கிறான்.
அம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப தலைவலிக்குது. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வா. இந்நேரத்துக்கு கடை இருக்காதுமா. யோ, சில மெடிக்கல்ஸ் எல்லாம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். போ, எனக்கு தெரியும், போய் வாங்கிட்டு வா போ. அம்மா காவலுக்கு யாருமே இல்லம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கறியா, போ. சரிம்மா. ரவி, நீ சொன்ன மாதிரியே அந்த செக்யூரிட்டி வெளியில அனுப்பிட்டேன். கதவை திறந்தே வச்சிருக்கேன்டா. நீ வந்துட்டு சீக்கிரமா. சரியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரிப்பா, சீக்கிரமா வந்துரு. என்னடா இது, வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமா வர? மெதுவா பேச, நீயே என்ன காட்டி கொடுத்துரும் போல் இருக்க. சரண்யாவும் நவீனும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. நீ பேசுறது நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. உன் பொண்டாட்டி என்னடானா உன்னை பத்தி நோண்டி நோண்டி என்ன கேட்டுட்டு இருக்கா. நீ என்னடானா திடீர்னு ஃபோன் பண்ணி சரண்யாக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வரணும்னு பாக்குற. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காக இப்படி பயப்படுற? யாருக்கு பயப்படுற? மா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு சாமி கிட்ட நீ வேண்டிக்கிட்டா போதும். டேய், நான் உன்னை பெத்தவிடா. உனக்கு என்ன பிரச்சனை நீ என்கிட்டயாவது சொல்லுடா. உன்னை காப்பாத்த நான் ஏதாவது பண்ணுவேன்ல, சொல்லுடா. வேற யாராலையும் என்ன காப்பாத்த முடியாதுமா. என்ன நானே காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு. எங்கிட்ட போற? ஒரு ஆதாரத்தை தேடி சரண்யாவோட ஆபீஸ் ரூமுக்கு போறேன். இப்போதைக்கு எனக்கு ஆபத்தும் அதுதான், ஆபத் பாந்தவனும் அதுதான். நான் வர வரைக்கும் நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு ஹால்லயே உட்காந்துரு. சென்ட்ரி வந்தானா எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடு. சரியா? வரேன்.